வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் முக்கியமான அரசியலமைப்பு திருத்தச் சட்டங்களை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல பார்த்தோம்னா 7வது சட்டத்திருத்தம். 7வது சட்டத்திருத்தம் மூலமாக 1956ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்தது 9வது திருத்தச் சட்டத்தின் மூலமாக 1960ஆம் ஆண்டு பெருவாரி யூனியன் ஒப்படைப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. 10வது திருத்தச் சட்டத்தின் மூலமாக 1961ஆம் ஆண்டு தாத்ரா நகர் ஹைவேலி இந்தியா இணைப்பு திருத்தச் சட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்தது 12வது திருத்தச் சட்டம் மூலமாக 1962ஆம் ஆண்டு கோவா டையூ டாமன் இணைச்சாங்க, யூனியன் பிரதேசமாக இணைச்சாங்க. அடுத்து 14வது சட்டத்திருத்தம் மூலமாக புதுச்சேரியை 1962ஆம் ஆண்டு புதுச்சேரியை இணைச்சாங்க. 35வது சட்டத்திருத்தம் 1974ஆம் ஆண்டு சிக்கிமுக்கு இணை மாநில அந்தஸ்து கொடுத்தாங்க. அடுத்தது 36வது சட்டத்திருத்தம். இந்த 36வது சட்டத்திருத்தம் மூலமாக சிக்கிமை முழு மாநிலமாக ஆக்குனாங்க. அடுத்தது 69வது சட்டத்திருத்தம் 1991ஆம் ஆண்டு டெல்லியை இந்திய தலைநகராகவும் யூனியன் பிரதேசமாகவும் மாற்றினாங்க. சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இதில் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்றுமே கிடையாது. திருத்த சட்டங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு எக்ஸாமில் மாற்றி கேட்டுக்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான திருத்த சட்டங்கள். அதாவது என்ன சொல்கிறதுனா, அரசியலமைப்பு திருத்த சட்டம்னு சொல்லி பேஸ் பண்ணி கேள்விகள் அடிக்கொடுக்க வருது. இது ஒரு 2-3 டைம் பாருங்கள். ரொம்ப முக்கியமான சட்டங்கள், உங்களுக்கு மெமரி ஈஸியாக ஆயிரும். தேங்க்யூ.